வேண்டியபடி மச்சு நிறைந்த மகசூல். அது இலையுதிர் காலத்தில் நடந்தது. இதற்கான பொருள் என்னன்னா, மகசூல் அப்படின்னா விளைச்சல். மச்சு நிறைந்த விளைச்சல் வேணும் அப்படின்னு இறைவன் கிட்ட வேணாராம். அது கிடைச்சிச்சான். எப்ப கிடைச்சிச்சான்? நெல் அறுவடை செய்யற காலமான இலையுதிர் காலத்துல கிடைச்சிச்சான். இத மனித வாழ்க்கையோட எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா, மனிதர்களோட வாழ்க்கையில விளைச்சல் எது? அவங்களோட உழைப்பிற்கான பலன். அந்த பலன்ல இருந்து கிடைக்கிற ஊதியம் தான் அவங்களோட விளைச்சல். அவங்கள்ட்ட சரியான உழைப்பு இருந்தா அதற்கு ஏற்ற மாதிரி விளைச்சல் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 4வது பத்தியில என்ன சொல்றாருன்னா, இறைவனிடம் வேண்டியபடி அருமையான உறக்கம். அது குளிர்காலத்தில் நடந்தது. இதற்கான பொருள் என்னன்னா, அருமையான உறக்கம் வேணும் அப்படின்னு வேணாரா. அது கிடைச்சிருச்சான். எப்ப? குளிர்காலத்துல கிடைச்சிச்சான். இத மனித வாழ்க்கையில எப்படி ஒப்பிடலாம்னா, குளிர்காலங்கிறது உறக்கத்துக்குரிய காலம். ஆனா மனிதர்களுக்கு உறக்கங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மனிதன் உழைத்து அந்த உழைப்பிற்கான ஊதியத்தை பெற்று அந்த ஊதியத்தை அனுபவிக்கிற காலம் தான் அவனுக்கு உறங்குகின்ற காலம். அடுத்து இறுதி பட்டியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலத்தின் இயல்பால் இத்தொலைவை கடந்து வந்தேன். காலங்கிறது இயல்பாகவே நீடித்து கொண்டே போறது. அந்த நீண்ட தொலைவை கடந்து வந்துட்டாராம். எப்படி கடந்து வந்தாரு? நம்பிக்கையின் பற்றுதலால் இத்தொலைவை கடந்து நிற்கிறேன். அவர் நம்பிக்கையோடு இருந்தனால இந்த நீண்ட தொலைவில வந்த துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் கடந்து இப்ப நிற்கிறாராம். அதே மாதிரி நம்மளும் நம்பிக்கையோட இருந்தா நமக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை கடந்து வந்துடலாம் அப்படிங்கிறத கவிஞர் இந்த கவிதையில உணர்த்தி இருக்காரு.